Is it live? Yeah, there we go. It's live. So let me tell folks we are live. Live on YouTube. There we go. Hi sir. Hello. Vanakkam. Hi everybody. Hope I'm audible. I'm trying out using this mic, DJI mic, so I hope the audio is better. And I've got a new member of my team, Karthik, who I call Sadhu, who stays in Mylapore. So he's hiding behind the camera. Yes. Hopefully, as he gets courage, I'll put him in front of the camera and you guys can meet Sadhu also. Very soon. Very soon, he says. So he's keeping an eye. He's the moderator. He'll pull out the questions which are burning in your mind. உங்கள் மனசில் என்ன ஓடிட்டு இருக்குதோ போடுங்க கீழே கேள்வியில். சாது கேள்வி எடுத்து என்கிட்ட தூக்கி போடுவார், நான் பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த வாரம் நல்லா இருந்தது. இது கடைசி வாரம் ஜூன் 6வது மாதம் நம்ம டிஃபன் காஃபி ரேஞ்ச் இன்வெஸ்டர்ஸுக்கெல்லாம் இன்னொரு 6 மாதம் இருக்குது, அப்புறம் இந்த வருஷம் ஓவர். எஸ், லெட்ஸ் டூ இட். தமிழில் தான் அடிக்கிறேன்ப்பா. என் தமிழ் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். நான் வந்து மெட்ராஸ் தமிழ், அதனால் கொஞ்சம் இப்படி விட்டு தான் வரும். நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நடுவில் வந்துடும். ஸோ சாரி ஃபார் தேட். ஏன்னா நான் யோசிக்கிறது வந்து இங்கிலீஷில் போய் யோசிக்கிறேன். எங்கள் அண்ணா போய் சொல்லியிருக்காரு, உனக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் பேசணும்னா அந்த லாங்குவேஜ் நீ மனசில் இந்த லாங்குவேஜில் நீ பேசணும், யோசிக்கணும். அப்படி அப்போ தான் அது வந்து வாயால் வெளில வரணும். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து இப்பயும் தமிழ் வராமல் இப்பயும் இங்கிலீஷ்லேயே ஓடுது. ஸோ அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் அடிச்சு விட்டுருங்க. கேஸை உப்பியாக தான் சொல்லுவான் இருக்கும்போது. இங்கே நான் எல்லாம் இப்பயும் தமிழே யோசிக்கிறேன் சார், அதனால தான் இங்கிலீஷ் வந்து டிக்குன்னு வருது. ஸோ எனிவே, கெட்டிங் பேக் டு த பாயிண்ட். இந்த வாரம் நல்லா இருந்தது. ஐ ஹோப் சம் ஆஃப் யூ ஹோப்ஃபுல்லி டிட் சம் டிஃபன் காஃபி ரேஞ்ச் இன்வெஸ்டிங். இப்போ ஒரு புது சேனல் வேறு ஆரம்பிச்சிருக்கோம் ஃபார் தேங்க்ஸ் டு பாப்புலர் டிமாண்ட். அது வந்து டிஃபன் காஃபி ரேஞ்ச் ஃபிட்னஸ். ஏன்னா என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் வந்து நீங்கள் டிஃபன் காஃபி ரேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 5 minutes அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பண்ணுன்னா மனசு விட மாட்டேங்குது. திருப்பி போய் இந்த போர்ட்ஃபோலியோ ரிஃப்ரெஷ் இல்லாட்டா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் என்னாச்சுன்னு என்த்யூசியாசமில் போய் தேடுறீங்க. ஸோ அந்த எனர்ஜி எடுத்து அதை யூஸ்ஃபுல்லாக செய்யலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டிஃபன் காஃபி ரேஞ்ச் ஃபிட்னஸ்னு அமைச்சிருக்கோம். அது என்னென்னா டெய்லி ஃபிட்னஸ் சேலஞ்ச். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் இருக்கலாம். நான் வந்து ஐம் ட்ரைங் டு லூஸ் சம் வெயிட். சில பேர் வந்து புட்டிங் ஆன் வெயிட். சில பேர் வந்து I want to do 50 push-ups. I want to walk 10,000 steps. நிறைய பேர் 10,000 படி நடக்கணும், இல்லாட்டா ஒரு 50 புஷ்அப்ஸ் செய்யணும். எல்லாருக்கும் ஒரு ஃபிட்னஸ் கோல் இருக்குது. ஸோ அந்த எக்ஸஸ் எனர்ஜி, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எனர்ஜி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு we are trying to bring it into something else பாசிட்டிவ். அதான் ஹோப். ஸோ உங்களுக்கு அதுமாரி நிறைய எக்ஸஸ் எனர்ஜி இருந்ததுன்னா அங்கே வந்து சேருங்க டிஃபன் காஃபி ரேஞ்ச் ஃபிட்னஸில். டெய்லி நான் வந்து 10,000 ஸ்டெப்ஸ் நடந்துட்டு ஒரு ½ an hour எக்ஸசைஸ் செஞ்சுட்டு அப்புறம் நான் என்னெல்லாம் சாப்பிட்றேன்னு அதை ட்ராக் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் a lot of fun. பிகாஸ் திருப்பி ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்குது, ஷேர் ப்ரைஸ் பார்க்குது, நியூஸ் படிச்சுட்டு பயப்படுறது, இட்ஸ் நாட் யூஸ்ஃபுல். அதான் நான் வந்து இன்றைக்கி லிங்க்டின் போஸ்ட்டும் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் பற்றி பேசியிருந்தேன். இன்றைக்கி நம்ம நிறையா மண்டல வந்து ஆங்ஸைட்டி வந்துடுது, பயம் வந்துடுது. ஐயோ எதாவது நடக்க போகிறது. அதே வந்து பயப்படாமையும் இருக்க முடியாது. ஸோ ஹவு டு ப்ரிப்பேர், ஒரு பிளான் பண்ணிவிட்டு அந்த பிளான் ப்ரிப்பேராக வச்சுட்டு தென் யூ ஹேவ் டு கோ ஆன் லிவிங். அதான் நம்மளோட இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியும். இங்கிலீஷ் சேனலில் வந்து கான்ட்ரேரியன் இன்வெஸ்டிங் பற்றி பேசியிருந்தேன். அதில் 4 விதம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறதுலே மோசமான விதம். அது எப்படின்னா, ஏதாவது ஒரு ஸ்டாக் நெகட்டிவ் ஆனால் உடனே அதை வாங்குது. ஏன்னா அது திருப்பி மேலே வந்து தானே ஆகணும். திடீர்னு ரொம்ப இறங்கி தான் இன்னும் வாங்கணும், ஏன்னா திருப்பி அது ஸ்டாக் மேலே வந்து தான் ஆகணும். அதுவே ஒரு நம்பிக்கை. நிறைய வாட்டி ஹிஸ்ட்ரியில் பார்த்துருக்கோம், அது உண்மையாக இல்லை. ஏன் கிங்ஃபிஷர் பற்றி பேசலாம், எஸ் பேங்க் பற்றி பேசலாம், ஏன் ஃப்யூச்சர் ரீட்டெயில் பற்றி பேசலாம். சில இதெல்லாம் இறங்கினா திருப்பி வரவே வராது. அதனால தான் எங்கள் அண்ணன் எப்பயும் சொல்லுவார், இதுமாரி டிக்கரை பார்த்து வாங்காதீங்க, இப்பயும் கம்பெனியில் என்ன நடக்குது புரிஞ்சுட்டு வாங்குங்க. அதனால தான் நாங்கள் நிறைய நாட்கோ பற்றி பேசுது,
நிறைய கம்பெனி பற்றி பேசுது, மைக்ரோ ஃபைனான்ஸ் பற்றி நிறைய பேசுறது வந்து ஏன்னா அது என்னென்னு புரியணும், அது புரிஞ்சு தான் வாங்கணும். ஸோ இதுமாரி மார்க்கெட் நெகட்டிவ் ரெட்டில் இருக்குது க்ரீனில் இருக்குதுன்னு வாங்குறது வந்து தப்பு. அதே வந்து இன்னொன்று விதம் எப்படி இன்வெஸ்டிங்னா ஒரேடி அனலைஸ் பண்ணுது. நிறைய பேர் வந்து கேட்குறீங்க டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ, இன்ட்ரென்சிக் வேல்யூ கால்குலேட்டர்லாம் சொல்லுங்கள், அது வச்சு ஒரேடியாக சார்ட் அதெல்லாம் போட்டு இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் விளாட்றீங்கன்னா ஓகே, இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஆனால் நம்ம மாரி ஆளுங்கலாம் வேல்யூ இன்வெஸ்டிங்லாம் ஒரேடியாக ஒரு சார்ட்டை உட்காந்து பார்த்துக்கிறது, கேண்டில் ஸ்டிக்கு பார்க்கறதுலாம் அதை வச்சு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் இண்டிகேட்டர்ஸ், ஒரு 6 மாதம், ஒரு மாதம், ஒரு நாள் இண்டிகேட்டர்ஸ். அதை வச்சு தட்ஸ் நோ யூஸ் ஃபார் அஸ். திருப்பி வில் மேக் அ மிஸ்டேக். ஸோ லேர்ன் டு வெயிட். மூணாவது விதம் இன்வெஸ்டர் தான் நம்ம ஜாதிங்க. அது என்னன்னா நம்ம டிஃபன் காஃபி ரேஞ்ச். என்னென்னா கஷ்டப்பட்டு புரிஞ்சு ரிசர்ச் பண்ணி ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம். அந்த லிஸ்ட்டை வச்சுட்டு இனியாவது வந்து இந்த ஸ்டாக்கு கீழே போகிறது நம்ம லிஸ்ட்டில், அப்போ அதை மாத்திரம் வாங்குவோம். சரிங்களா? அந்த லெவலில் இருக்கும். இதை தவிர இன்னும் லெவல் இருக்குது. அதான் வாரன் பஃபெட்டு, எங்கள் அண்ணா இருக்கிற லெவல்லாம். அது அஸ்பயர் பண்ணுறதுக்கு நம்மளும் ஆசைப்படுறோம். ஆனால் நம்மளாம் இன்னும் அங்கே வரல. அதை நம்ம ஆனால் ஆசைப்படுறோம் வந்துடணும்னு. அது என்னென்னா நீங்கள் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டீங்க. அதை பில்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஆசைப்பட கம்பெனி, இப்போ ஒரு ட்ரெண்ட்டு, ஒரு டைட்டன் ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். இப்பயாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், ஏதாவது ஒரு ரீசனுக்கு வரும். சரிங்களா? எதுக்குன்னு சொல்ல முடியாது, ஏதாவது ஒரு வரலாம். அந்த ஒரு ரீசன் வந்தால் திடீர்னு ட்ரெண்ட்டு ஒரு இடையாக இறங்கும், இல்லாட்டா டைட்டன் ஒரு இடையாக இறங்கும். ஆயிருக்கு ஹிஸ்ட்ரியில். உங்கள் இந்தியன் ஹோட்டல்ஸே வந்து குப்பை மாரி விற்றாங்க. ஸோ மேபி அதில் வரலாம். ஸோ அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிடுங்க. நிறைய கேஷ் இப்போ வாரன் பஃபெட்டை தான் செய்கிறார். ஒரு $300 பில்லியன் எப்படி வச்சுருக்கார் ட்ரெஷரி ஸ்டாக்கில். ஏதாவது இதுமாரி சான்ஸ் கிடச்சா வாங்கலாம். ஏன்னா இப்போ எல்லாமே ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது. அதான் ஃபோர்த் ஸ்டெப். அது வந்து வி ஆல் அஸ்பயர் டு. நம்ம இன்னும் அங்கே வரல. ஏன்னா நிறைய பேர் அது கேட்குறீங்க, என்கிட்ட இப்போ ஒரு லம்ப் சம் இருக்குது, நான் அதை வெயிட் ஒரு வார் செஸ்ட்டாக வச்சுக்கிட்டா திடீர்னு மார்க்கெட் இறங்கினா நான் அதை அப்படியே தூக்கி உள்ளே போடுவேன். அப்படி வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஏன்னா வெல்த்தும் க்ரியேட் ஆகுது, இன்வெஸ்ட்டும் பண்ண மாட்டீங்க. கடைசியில் அவசரப்பட்டு மார்க்கெட் திடீர்னு கரெக்டாகும் போது ஒன்று பயம் வந்துடும், போட மாட்டீங்க. இல்லாட்டா ஒரு தப்பான கம்பெனியில் போய் அவசரப்பட்டு போட்டுருவீங்க. ஸோ அதான் அதை செய்யாதீங்கன்னு இப்போ சொல்லுது. உங்ககிட்ட லம்ப் சம் இருந்ததுன்னா ஒரு நல்ல பாண்ட் வாங்குங்க. பாண்ட்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டை தூக்கி அனன் சொல்ல பட்டாசஸ்ட்டை கன்சிடர் பண்ணுங்கள். கன்சிடர் பண்ணிவிட்டு முதுவாக படிப்படியாக ஏறுங்க. ஒரு 5 வருஷம், ஒரு 6 வருஷம், ஒரு 10 வருஷம், 15 வருஷம், தெரியல உங்கள் வயசு என்ன, உங்கள் கோல்ஸ் எப்படி, நீங்கள் இவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு ஒரு லெவல் வருவீங்க. அந்த லெவல் வந்தால் உங்களுக்கே தெரியும், நான் இனிமேல் வார் செஸ்ட்டுக்காக நான் தனியாக வச்சுக்கலாம். வர பாண்ட்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட்லாம் நிறையா இது வரது. இப்போது அது தூக்கி தனியாக வச்சுக்கலாம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அப்போ போடலாம். இப்போதைக்கு நான் வெறும் எல்லாம் ஒரு லாக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கலாம். முக்கால்வாசி நம்ம இல்லைங்களா அந்த லெவலுக்கு இன்னும் வரல. ஸோ டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட். அவன் என்ன செய்கிறான்னு உட்காந்து பார்க்காதீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பாருங்கள். 5 minutes 10 minutes இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன். ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே போங்க. சரிங்களா? ரிப்பீட்டடே பண்ணிட்டா போகும்போது இப்போ 6 மாதம் பண்ணிட்டோம். நாங்கள் 10 வருஷம் பண்ண போகிறோம். அதை நீனும் நானும் சேர்ந்து 10 வருஷம் இதுமாரி. இந்த 10 வருஷத்தில் நானும் சாது மாரி இருப்பேன். எப்படி ஆகிடுவேன்? ஏன் சாது? சரிங்களா? ஸோ நானும் சாதுவும் அப்படி ஆகிடுவோம். இங்கே உட்காந்துருப்போம், உங்களோட பேசின்னு இருப்போம். 10 years ஆகிருக்கும். 10 years from now, year 2035, Trumpலாம் would have been forgotten. Iran, Israel would have been forgotten, hopefully. Iran, it's been going on. Iran and Israel has been going on for 75, 80, 90 years. So maybe another 10 years still be going on. ஆனால் ட்ரம்ப்பு இந்த ஹோல் மேகா அதெல்லாம் பின்னாடி இருக்கும். நம்ம ஊர்லேயே என்னெல்லாமோ வந்துட்டு போயிருக்கோம். சரிங்களா? ஸோ we keep investing. ஸ்லோ காம்பவுண்டிங், பொறுமையாக காம்பவுண்ட் பண்ணணும். அதான் அந்த ஐடியா பிஹைண்ட் திஸ் ஹோல் திங். அதனால தான் வாரத்துக்கு ஒரு வாட்டி வரேன் நான். டெய்லி வந்து உங்களை ஃபோமோ கொடுக்காம பண்ணுங்கன்னு சொல்லாமல்
வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம பேசலாம். இங்கேருந்து இந்த வாரம் பூரா உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட்டில் பாருங்கள். டவுட் இருந்தால் வாங்க இன்ஸ்டாகிராமில் என்ன பிடிங்க, கேள்வி கேளுங்க. நிறைய பேர் வரீங்க, அதனால் எல்லாருக்கும் நான் பதில் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணி தான் இருக்கேன். ஆனால் ஜென்ரலாக பேசுகிறேன். ஆனால் நீங்களும் உங்கள் வேலையை செய்யணும். உங்கள் வேலை என்னென்னா, லிஸ்ட் வச்சுருக்கீங்க, அந்த லிஸ்ட்டில் இருக்க கம்பெனி பற்றி படிங்க, கம்பெனி என்ன பண்ணது புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுட்டு அப்புறம் யோசிங்க, நான் கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா. அப்புறம் அதுவும் கன்சிடர் பண்ணும்போது டிஃபன் காஃபி ரேஞ்சில் கொஞ்சமாக போட்டுட்டு மறந்துடுங்க. அப்படி பண்ணால் தான் முடியும். அதுக்கு மேலே ஏதாவது ரொம்ப யோசிச்சிங்கன்னா உயிரே போயிடும். சரிங்களா? அதனால் யோசிக்காதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ஆங்ஷியஸ் ஆகாதீங்க. இதுமாரி பண்ணிங்கன்னா தான் முடியும். இதுமாரி எக்ஸஸ் எனர்ஜி இருக்குது, எக்ஸஸ் ட்ரைவ் இருக்குது, என்தூசியாசம் இருக்குது. ஏன்னா ஐம் ஃபீலிங் இன்விகரேட்டட். நான் வந்து இப்போது தப்புலாம் கற்றுன்ட்டேன், இனிமேல் திருந்துட்டேன், இனிமேல் நான் எல்லாம் கரெக்டாக செய்ய போகிறேன், அந்தமாரி ஒரு ஜோஷ் இருக்கும்பாங்க. அது இருக்குன்னா வேறு ஏதாவது எடுத்து அந்த எனர்ஜியை வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து கெட்டிங் ஃபிசிக்கலி ஃபிட் அதில் போட்டுருக்கேன். உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தா மேபி லேர்னிங் நியூ ஸ்கில், அப் ஸ்கில்லிங் அண்ணா இப்பயும் சொல்கிறார், அந்த எனர்ஜி தூக்கி அப் ஸ்கில்லிங்கில் போடுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு புது ஏஐ டூல் கற்றுக்குங்க, இல்லைனா உங்கள் வேலையிலே ஏதாவது புதுசாக செய்யுங்க, இல்லாட்டா ஒரு சைட் ஹஸ்ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், விச் வில் டேக் ஆல் திஸ் எக்ஸஸ் எனர்ஜி, இன்வெஸ்டிங் எனர்ஜி எடுத்து அதில் போடுறதுக்கு. ஏன்னா எல்லாரும் வந்து எங்கள் அண்ணன் மாரி உட்காந்து ஸ்டாக் பேப்பர் நியூஸ் பேப்பர்லாம் படித்து எல்லா கம்பெனியும் ரிசர்ச் பண்ணி முடியாது. சில பேருக்கு இருக்குது மோட்டிவேஷன், ட்ரைவ், இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் வந்து வெல்த் க்ரியேட் பண்ணியாகணும். ஸோ அதே தூக்கி எனர்ஜியை தூக்கி ஏதாவது ஒன்று போட்டு அப்ஸ்கில் பண்ணி ஏதாவது கற்றுக்குங்க, இல்லாட்டி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணுங்க. தட் இஸ் த ஹோப். சரிங்களா? அதுக்கு தான் நான் வருது. வீக்கெண்ட் வேக்கப்ஸ் ஆர் வாட் எவர், வீக்கெண்ட் கேட்சப்ஸ், வாட் எவர் யூ வாண்ட் டு கால் திஸ். வாரத்துக்கு ஒரு வாட்டி வெல்கம். என்னோட உடஞ்ச தமிழில் நான் கஷ்டப்பட்டு ஏதாவது மோட்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ணா வருவார் திரும்பி, சென்னையில் இல்லை, அவர் ட்ராவலிங். அவர் வந்து அடுத்த மாதம் 5th or 6th he'll be back in the studio. அது வரைக்கும் ரிமோட்டாக தான் அவர் வீடியோ அனுப்புகிறார். அந்த ஆடியோ குவாலிட்டி, எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஆடியோ குவாலிட்டி வந்து இட்ஸ் நாட் ஆஸ் கிரேட், பட் we're doing our best. ஸோ எங்கள் டீமுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருங்க, கோவப்படாதீங்க. பெஸ்ட் எஃபர்ட் அங்கே போட்டு உங்களுக்கு வீடியோ டெய்லி அவர்கிட்ட இருந்து கொடுத்துட்டுருக்கோம். நெக்ஸ்ட் another thing, Vishnu wanted me to give a shout out to, because Vishnu is not in office today, so I wanted to get that also out. என்ன சாது, நிறைய கேள்வி இருக்குங்களா? ஃபஸ்ட்டு கேள்வி பரவாயில்ல, எடுங்க சாது. அது வந்துகிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும். அது ஒரு ரிவர் மாரி, காவேரி மாரி போயிட்டே இருக்கும். எஸ், ஒரு தூக்கி போடு. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன போடுங்க? மேஜிக் லைஃப் செல்லிங் மை கோல்ட் பீஸ் அண்ட் பையிங் டாடா மோட்டர்ஸ். மேஜிக் லைஃப் என்ன கேட்குறேன்னா, நான் இப்போ கோல்ட் பீஸை விற்றுட்டு டாடா மோட்டர்ஸ் வாங்கட்டா? நல்ல கேள்வி. பட் இம்பார்ட்டன்ட் திங் மிஸ்டர் மேஜிக், ஞாபகம் வச்சுக்கோங்க, கோல்டில் வந்து நான் நிறைய வாட்டி சொன்னது மாரி, ஃபஸ்ட்டு அண்ணா சொல்ல 200-400 grams அது வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கணும். தட்ஸ் ஈவன் பிஃபோர் இன்வெஸ்டிங். அது ஏன் நிறைய வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தட் இஸ் காட் நத்திங் டு டூ வித் ஆர் போர்ட்ஃபோலியோ. அது ஏன்னா லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு சேஃப்டி வேல்வ் மாரி இருக்கும். எங்கேயாவது போயிட்டு ஏதாவது ஆகிடுத்து திருப்பி லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணணும்னா அந்த கோல்டு இருக்குது. ஸோ தட் இஸ் தட் கோல்ட் ஜி இஸ் டாக்கிங் அபவுட், ஒரு 200 grams. நவ் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டிங்கில் வந்து ஒரு 5 to 10% எப்பயும் கோல்டில் இருக்கணும். அது டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா நம்மளாம் அப்போ தான் இன்வெஸ்டர்ஸ்லாம் பிகினிங் ஸ்டார்டிங்கில் வரும். ஸோ கோல்டில் இப்போ ப்ராஃபிட் இருக்குது. ஆனால் இஃப் இட் இஸ் மோர் தென் 10 to 10%, 5 to 10% மேலே இருந்ததுன்னா you can take some of it out and look at something else if you want to. But இதே வந்து இன்னும் நான் 5-10% கம்மியாக தான் இருக்கேன்னா ஹோல்ட் ஆன் டு தட் கோல்டு. அந்த கோல்டு அவசரப்பட்டு விற்றுட்டு டாடா மோட்டர்ஸ் வாங்காதீங்க. தட் வுட் பி மை அட்வைஸ், மை கன்சிடரேஷன். நான் உங்களாக இருந்தால் நான் அப்படி தான் கன்சிடர் பண்ணுவேன். ஒரு 5 to 10% நான் கோல்டில் இருந்ததுன்னா பாக்கி கன்சிடரேஷன்லாம் வந்து வேறு மாரி யோசிப்பேன். இதே ஒரு 5 to 10% மேலேயே கோல்டு இருக்குன்னா மேபி கொஞ்சம் கோல்டு வெளில எடுத்துகிட்டு அதில் போடலாம். பட் மை ஸ்ட்ராட்டஜி இஸ் நெவர் டு செல். நான் விற்கவே மாட்டேன். ஏன்னா நான் இன்னும் கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்கேன். 10 years நம்ம கன்சாலிடேட் பண்ண போகிறேன். ஸோ உண்டியில் போட்டேன்னா உண்டியிலேருந்து ஏன் வெளில எடுக்கணும்னு தான் நான் யோசிப்பேன். வேறு எங்கேருந்து நான் ஏதாவது ஒரு கிராட்டிஃபிகேஷன் நிறுத்திட்டு ஏதாவது ஒரு பிரியாணி தட்டு சாப்பாடு போகாமல், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீக்கெண்ட் மீட் பண்ணாமல் இருந்துட்டு
அந்த 1000 ரூபாய் எடுத்து நான் டாடா மோட்டார்ஸ் வாங்கலாம்னு யோசிப்பேன். இது வித்துட்டு இது டாடா மோட்டார்ஸாக வாங்குறது வந்து ரியாலிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் இப்போதைக்கு நான் யோசிக்க மாட்டேன். ஏன்னா இருக்கிற ரேஞ்சே வந்து நம்ம இருக்கிற லெவலே ரொம்ப ஸ்மால். தட் வுட் பி மை அட்வைஸ். அடுத்தது என்ன கேட்குறாங்க சது? சார் கமலேசன் பேசுவோம், அவர் பேரே அப்படி தான் இருக்குது. கமலேசன். Your view on HDB IPO. How much price that will be listed? சரி, HDB IPO ஆயாச்சு தேங்க்ஃபுல்லி. அதுக்கு ஆண்டவனை தான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் வந்து அதே கேள்வி ரிப்பீட்டட். I understand IPO fascination and it's a good IPO if you get it allocation ஆச்சுன்னா உங்களுக்கு அலாட் ஆச்சுன்னா வெரி குட். அலாட் ஆச்சுன்னா விற்காதீங்க, ஹோல்ட் இட். யுவர் லக். உங்களுக்கு வந்து போட்டிங்க, ரோல் ஆஃப் த டைஸ் எங்கள் அண்ணன் சொல்லுறது மாரி உங்களுக்கு கையில் மாட்டியிருக்கு, லாங் டேர்மாக வச்சுக்கோங்க. அவசரப்பட்டு அதை தூக்கி உடனே வித்துடணும்னு யோசிக்காதீங்க. அதுமாரி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. தட் வுட் பி மை ஃபர்ஸ்ட் அட்வைஸ். நிறைய பேர் அது கேட்டிருக்கீங்க. அலாட் ஆச்சுன்னா என்ன செய்யணும்? அலாட் ஆச்சுன்னா பிடிச்சி வச்சுக்கோங்க, கட்டி போட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க, வித்துறாதீங்க. ஸோ இதை ஆன்சர் பண்ணிட்டேன்னா செகண்ட் பாயிண்ட் நீங்கள் கேட்குறது வந்து இர்ரெலவெண்ட் ஆகிடும். அது என்ன இர்ரெலவெண்ட்னா, அது என்ன ப்ரைஸ்க்கு லிஸ்ட் ஆனாலும் என்ன, இப்போ நான் லாங் டேர்முக்கு வச்சுக்க போகிறேன், லிஸ்ட் ஆகலாம். நீங்கள் வந்து லிஸ்டிங் பற்றி ஏன் வரி பண்ணணும்னா, இஃப் ஐ ஹேவ் டு செல் இட், நான் விற்க போகிறல, ஐ கோன் கீப் இட், then why that list doesn't matter. அதான் என்னோட அட்வைஸ். I hope it helps. I know a lot of you want more detail in advance, how to sell, why you should sell. I'm the wrong person for that, because I will not allow you to sell. So Vellingiri. Amar Raj currently considered for 10 years. Shall I continue? Amar Raj நீங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டீங்கன்னா சூப்பர். நான் அமர் ராஜ் வந்து இப்போதைக்கு நான் கன்சிடர் பண்ணல. ஏன்னா ஐ ஃபீல் இன்னும் கொஞ்சம் அது கரெக்ட் ஆகணும். மூக்கில் மாதிரி உட்காந்துருக்குறது கொஞ்சம் கீழே இறங்கினா ஐ ஃபீல் ஹாப்பியர். தட் இஸ் மை பர்சனல் வியூ. இப்போதைக்கு நான் வந்து அமர் ராஜ் வந்து வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலான்னு இருக்கேன். ப்ளஸ் இண்டஸ்ட்ரி ஆல்சோ ஐ எம் வாட்சிங். அமர் ராஜ் இவி எல்லாம் பார்க்கும்போது சம் ஷார்ட் டேர்ம் பெயின், ஸோ கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு நம்பிக்கையில் வெயிட் பண்ணுறேன். ஆனால் லாங் டேர்முக்கு வாங்கி வைக்கிறதுக்கு இந்த ப்ரைஸ் அமர் ராஜ் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் டெஃபினெட்லி யூ கேன் கன்சிடர், ஐ கெஸ். Satish Kumar. Can we invest on Nifty 50 index SPI for long term? Nifty 50 index SPI. Oh, SBI. Okay, SBI. Yeah, Nifty 50 நீங்கள் எங்கே வேணால் கன்சிடர் பண்ணலாம். இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து UTI, SBI, இந்த பேங்க் ஆர் இண்டெக்ஸ் டாட்டா, whatever you want. இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், பேசிவ் ஃபண்ட் நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் லாங் டேர்முக்கு டு காம்பவுண்ட். ஏன்னா நான் நிறைய வாட்டி இதை சொல்லியிருக்கேன், நம்ம நிஃப்டி 50ல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம தேசத்து மேலே நம்ம நம்பிக்கையோடு இன்வெஸ்ட் பண்ணுறோம். இந்தியா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும், அதோட எக்கானமி பயங்கரமாக வளரும், அதில் பொட்டென்ஷியல் நான் பார்க்குறேன், அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? பட் இது வந்து இஃப் யூ டு நாட் நோ, உங்களுக்கு கம்பெனி எப்படி அனலைஸ் பண்ணணும், கம்பெனி மேலே நம்பிக்கை இல்லை, ஃபஸ்ட் டைம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், பயமாக இருக்குது அப்படின்னா இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் வே டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஒண்டர்ஃபுல். இப்போ என்ன பண்ணணும்னா அடுத்தது கம்பெனி பற்றி எப்படி கற்றுக்குது, எப்படி ஒரு கம்பெனி ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ணுது, எங்கள் அண்ணன் என்னதை பற்றி பேசுகிறது, ஏன் அதை பேசுகிறாரு, அதை பொறுமையாக கற்றுக்காமீங்க. சரிங்களா? இட் மைட் டேக் 1 year, it might take 2 years, ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகலாம் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு. ஆனால் பொறுமையாக கற்றுக்குங்க. கற்றுன்ட்டு அப்புறம் ஈக்விட்டி ஸ்டாக்கு ஒன்று பார்த்து கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் ஆக்சுவல் நிஃப்டி 50 நீங்கள் பீட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இல்லாட்டா நீங்கள் வந்து பாசிவாக வந்து ஒரு 12 to 13% தான் அந்த காம்பவுண்ட் ஆகும். நீங்கள் ஈக்விட்டி ஸ்டாக்ஸ்னு வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா, தட்ஸ் கரெக்ட் கம்பெனிஸ் நீங்கள் கரெக்ட் ப்ரைஸில் வாங்கினீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி பீட் த நிஃப்டி 50. இப்படி தான் வாரன் பஃபெட்டும் வாஸ் பீட்டிங் த S&P 500 ஃபார் அ வெரி லாங் டைம். கரெக்டான கம்பெனியை அனலைஸ் பண்ணி அதை எப்படி பிஸ்னஸ் செய்கிறாங்கன்னு புரிஞ்சுட்டு அந்த கம்பெனியை கரெக்டாக வாங்கினார், கரெக்டான விலையில் வாங்கினார். மார்க்கெட் வந்து அது வேண்டாம், சீச்சி தூன்னு குப்பை அப்படின்னு வெளில போடும்போது அவரும் சார்லி மகனும் தூக்கி ஊதிட்டு பேக்கெட்டில் போட்டுருந்தாங்க. அப்படி போட்டு தான் அவர் எங்கேயோ போயிட்டார். இது வந்து
சீக்ரெட் கிடையாது, ராக்கெட் சயின்ஸ் கிடையாது, இது ஒன்றும் சிதம்பரம் ரகசியம் மாரி கிடையாது. இது எல்லாம் காமன் நாலேஜ், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒன்லி திங் இஸ் பேஷண்ட்டாக பொறுமையாக நீங்கள் போடணும். அவர் வந்து சின்ன வயசுலேருந்து போட ஆரம்பிச்சார் வாரன் பஃபெட். அதனால தான் இப்போ வயசு ஆன தாத்தா வந்து இப்படி இருக்கார். அவர் 50 வயசுக்கு மேலே தான் பணம் பார்த்தார். ஸோ உங்களுக்கு வயசு 23 24 தான் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் 20 இயர்ஸில் நீங்கள் இதுமாரி அண்ணன் சொல்கிறது மாரி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு வாரன் பஃபெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை நீ நம்பி நீங்கள் செஞ்சு பொறுமையாக படிப்படியாக ஏறணும். சுற்றி இருக்க சத்தையெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா, கதையெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா you will get distracted. Money Ishwar, Oracle Financial Service, good to buy now. Oracle Financial Service, இது வந்து யூஎஸில் கேட்குறேன்னு நினைக்கிறேன். யூஎஸில் தானே Oracle Finance, இல்லை இந்தியாவில் இருக்கிறது லிஸ்ட் பண்ணதுக்கு இருக்கிறதா? இது பார்க்கலாம். Oracle Finance, இந்தியன் கம்பெனி கேட்குறேன். இந்தியாவில் இருக்க Oracle Finance தான் கேட்குறேன். ஓகே ஓகே இப்போதைக்கு Oracle கம்பெனி வந்து ஃபைனான்ஷியல் சாஃப்ட்வேர் சர்வீசஸ் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இஸ் ட்ரேடிங் அட் 8,991. சரிங்களா? ஈவன் பெஸ்ட் கேஸ் சினாரியோ பார்த்தாலும் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். நான் வந்து தொடவே மாட்டேன், ஏன்னா விலையை பார்த்தாலே அதுமாரி தோணுது எனக்கு. சரிங்களா? இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்த்தேன்னா 6,000 ரூபாய் கம்மியாக இருந்தால் தான், அந்த 6,000 ரூபாய்க்கு வரவே வராது. சரிங்களா? ரொம்ப விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு. இதில் ரெண்டாவது ப்ராப்ளம் இதில் என்னென்னா, இது வந்து நம்ம ஹிந்துஸ்தான் யூனிலீவர், நெஸ்லே அந்தமாரி கம்பெனி. இது வந்து இட்ஸ் ஓன் பை Oracle. ஸோ பேரண்ட் கம்பெனி வில் டேக் எவ்ரிதிங் அண்ட் இட்ஸ் பார்ட் ஆஃப் Oracle கார்பரேஷன். ஸோ அவங்க பார்க்க ப்ராஃபிட், க்ரோத் எல்லாமே, டிவிடெண்ட் எவ்ரிதிங் வில் பி டேக்கன் பை தெம். ராயல்ட்டி ஏதாவது ஒரு கதையை சொல்லிட்டு இப்போலாம் போயிடும். ஸோ கையில் மிஞ்சது ரொம்ப நாட் மச். ஸோ Oracle ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் அட் 8,000 rupeesலாம் அந்த டிஃபன் காஃபி ரேஞ்சே இல்லை. ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா குட் டு யூ, ஐ கேன் சே. பட் ஐ வுட் பை Oracle ஃபைனான்ஷியல் சர்வீஸ். நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். அபிஷேக், நாக்டோ ஃபார்ம் ஹோல்ட் பண்ணலாமா? நாக்டோ ஃபார்மா நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அஃப்கோர்ஸ் you should consider to keep it. Why you want to sell it, Abhishek? That's I want to know. There could be two reasons நீங்கள் ஏன் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஒன்று, நீங்கள் வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ which will perform better than NATCO in the next 5 years. Then of course you can reallocate. Like I said, நான் முன்னாடி சொன்னது மாரி நான் பண்ண மாட்டேன். உங்களுக்கு அப்படி தோணுதுன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இல்லாட்டா நீங்கள் பணம் வேணும், அவசரமாக ஏதோ ஒரு வேலை இருக்குது, ஐ ஹாவ் டு டேக் த மணி அவுட்னா ஓகே. பட் நான் ஏன் இந்த பணத்தை எடுக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, இப்போ வந்து நான் இருக்க நாட்கோலாம் என்னோடய போர்ட்ஃபோலியோ வெயிட்டேஜ் பார்த்தேன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 1,000 ரூபாய் இருக்குது. இப்போ நாட்கோ வந்து 800 ரூபாய்க்கு விற்குது. ஃப்யூச்சர் ஆஃப் நாட்கோ வந்து இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு 800 ரூபாய் தாண்டி 1000 ரூபாலாம் தாண்டி போகாது. அதனால் இது வச்சுக்கிறது வேஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் திங்கிங்கே தப்பு, அந்த மைண்ட் செட்டே தப்பு. ஏன்னா ஒரு 10 இயர்ஸில் பார்க்கும்போது எப்படி போகும், ஆனால் முதல்ல தான் ஏறும். அதுக்கு பொறுமையாக இருக்கணும். ஒரு 6 மாதம் 1 மாதம் 4 மாதத்தில் நீங்கள் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா வாங்கி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன வாங்கினாலும் திடீர்னு வந்து இட் கேன் கோ த்ரூ அ ஸ்பெல். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ABCDன்னு ஒரு கம்பெனி வாங்குறீங்க, இப்போது எல்லோரும் பயங்கர வேல்யூன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாங்கிட்டு அது ஒரு 10% கம்மியாகிடுது, 6 மாதம் வெயிட் பண்ணுறீங்க, அது இன்னும் ஏறலை, விற்றுடுவீங்களா? தட்ஸ் அ கொஸ்டின். ஸோ அபிஷேக், நாட்கோ ஃபார்மா, ஐ நீட் டு நோ நீங்கள் ஏன் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. சாம் டாமினிக், கோல்ட் பிரைஸ் இஸ் டிக்ரீசிங், கேன் ஐ பை இட் நவ் ஆர் வெயிட் ஃபார் ஃபியூச்சர் கரெக்ஷன்? சாம் டாமினிக், ஐ நீட் டு நோ வை உங்களுக்கு கோல்டு தேவைப்படுது. There could be these reasons. நீங்கள் இன்னும் 200 grams அண்ணா சொன்னது மாதிரி சேர்க்கல அப்படின்னா குட் ஆப்பர்ச்சுனிட்டி, கன்சிடர் பண்ணி வாங்கலாம். ரெண்டாவது, உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வந்து நான் சொன்னது மாரி 5% 10% நீங்கள் இன்னும் வரல, குட் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கலாம். மூணாவது, உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபேமிலி நீட் இருக்குது, உங்களுக்கு கல்யாணம், சிஸ்டர் கல்யாணம் ஆகுது, குழந்தைங்க கல்யாணம் ஆகுது, இல்லாட்டா உங்களுக்கே கல்யாணம் ஆகுது. ஸோ மேபி தென் எஸ் யூ கேன் கன்சிடர். இந்த 3 ரீசன் இல்லை, ஆல்ரெடி ஐ ஹாவ் 200 grams ஆஃப் கோல்டு,
ஆல்ரெடி ஹேவ் 5 to 10% கோல்டு என் போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. எனக்கு அர்ஜென்ட்டாக இப்போ ஒரு கோல்டு ரீசனும் கன்சப்ஷனுக்கு இல்லை அப்படின்னா தேர் இஸ் நோ ரீசன் டு கன்சிடர் கோல்டு இன் த லாங் டேர்ம். இது நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன். 15 years பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட் வில் பீட் கோல்டு பை அ லாங் ரன். எஸ், கோல்டு வளரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2000லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு செம்மையாக வளர்ந்துருக்கு. ஆனால் அதே ஒரு ஈக்விட்டி கரெக்டான கம்பெனி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் அதோட பல மடங்கு வளர்ந்துருக்கு. நீங்கள் ஒரு டைட்டன், ஒரு ட்ரெண்ட், ஒரு எனி கம்பெனி. அஃப்கோர்ஸ் ஒரே நெகட்டிவ் பிளேயர்ஸ் வில் பி தேர். அவங்க உடனே வேறு ஏதாவது ஒரு கம்பெனி ஃபெயில் ஆனது கம்பெனி எடுத்து சொல்லுவாங்க, இந்த கம்பெனி வாங்கினா அப்படியே ஊழ்ந்துருக்கு பேர். எஸ், தட்ஸ் வை ஐ செட் ரைட் கம்பெனி அட் த ரைட் ப்ரைஸ். அதனால தான் எங்கள் அண்ணன் சொல்லுவார், நீ ஒரு 10 கம்பெனி நீ கன்சிடர் பண்ணுற, அந்த 10 கம்பெனியில் 4 கம்பெனி இல்லை 5 கம்பெனி ஒரு 5 வருஷத்தில், சாரி நாட் 5 வருஷத்தில், ஒரு 15 வருஷத்தில் உனக்கு பயங்கரமாக ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா the growth you will not see in the other 5 is okay. ஏன்னா அவ்வளோ ப்ராஃபிட் இதில் பார்ப்பேன். where this doesn't matter, the whole portfolio will be carried. அதனால தான் it's possible to do CAGR at a much higher rate if you buy the right companies at the right price. But like I say, it's easy to say. The mind, manasu, will always be moving around. That is where the difficulty is. சார், இந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடான லாஸ்ட் வீக் வியூவர்ஸ் ஒருத்தர் கேட்டிருக்காரு, நிஷாந்த் சார். லாஸ்ட் வீக் யூ ஆன்சர் மை கொஸ்டின். ஃப்ரெஷர் ஆஃப்டர் ஸ்டார்டிங் காலேஜ் யூ டோல்ட் மீ ஃபர்ஸ்ட் டு அக்யூமுலேட் 200 grams கோல்டு. நான் ஃப்ரெஷராக இருக்கிறேன், எனக்கு சேலரியே வந்து 20 to 30 பேக்கேஜ் தான். அது நான் கலெக்ட் பண்ணுறதுக்கு 200 கலெக்ட் பண்ணுறதுக்கு 10 to 15 years ஆகும். எப்படி பண்ணுறது? கரெக்ட், வேலிட் கொஸ்டின். ஐ ஹாவ் அ சேலரி ஆஃப் ஃப்ரெஷர். நான் நிஷாந்த் சொல்கிறேன், எனக்கு வந்து சேலரி பேக்கேஜை வந்து 25,000 rupees a month. நீங்கள் வந்து 200 grams கோல்டு கலெக்ட் பண்ணுறோன்னு சொல்கிறேன். ஐ will have to meet you in person to tell you this, how to strategize this, நிஷாந்த். பட் நான் வந்து if I was in your position, உங்களோட ஷூவில் நான் இருந்தேன்னா, என் கையில் 25,000 சம்பளம் வருதுன்னா, ஐ will first remove all my expenses. எக்ஸ்பென்சஸ்லாம் போயிட்டு, let's say I have 10,000 rupees in my hand monthly. Then gold will not be a priority. 200 grams of gold will not be a priority. அது இம்பார்ட்டண்ட்டாக மேலே வச்சுக்க மாட்டேன். I will try and buy 1 gram of gold, 2 gram of gold, maybe every other month or once in 6 months, and consolidate that slowly. You know, you cannot rightly say, like you rightly said, buy gold at this level, at this salary bracket. 200 grams will take a very long time to consolidate. உங்கள் வயசு பார்த்து நீங்கள் 23 வயசு தான் ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை, ஃபர்ஸ்ட் ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I'll spend most of my effort in equity. Directly buying that பட்டாஸ் லிஸ்ட்டில் நான் கன்சிடர் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். அப்பப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது கோல்டு வாங்குவேன். எப்படின்னா, ஏதாவது ஒரு போனஸ் இருந்தது, தீபாவளி போனஸ் கொடுத்தாங்க கம்பெனியில் 50,000 ரூபாய் இந்த வருஷம், ஒரு எக்ஸ்ட்ரா சேலரி போனஸ் கொடுத்தாங்க. இல்லாட்டா எங்கள் மாமா மச்சான் வந்து ஏதோ தீபாவளி தாத்தா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தாரு, அப்பா வந்து 10,000 ரூபாய் கொடுத்தாங்க துணி வாங்க, அதை எடுத்து கோல்டு போடுவேன். ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட் வேஸ் டு ஒர்க் திஸ். ஸோ பட் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் பார்க்கும்போது ஈக்விட்டி இஸ் த வே. கோல்டு நான் சொன்னதுமே 200 கிராம் வந்து செக்யூரிட்டி. எனக்கு 23 வயசாக ஆடுது, ஐ ஹாவ் தி கெப்பாசிட்டி. இப்போ வந்து ஏதாவது ஃப்ளட் ஆகிடுது, எல்லாமே போயிடுது, ஐ ஹாவ் த கெப்பாசிட்டி டு கோ ரீஸ்டார்ட் வித்தவுட் நீடிங் 200 grams ஆஃப் கோல்டு. இதே வந்து எனக்கு வயசு வந்து 35 ஆகுது, ஒரு குழந்தை இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, என்னோட பிஸ்னஸ் அழிஞ்சு போச்சுன்னா, I still have to support all of them. Then the 200 grams of gold is very important. ஸோ நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அந்த 200 grams நான் எப்படி சேர்க்கணும், உப்பை சேர்க்கணும், எதுக்காக சேர்க்கணும். சும்மா பிளைண்டாக ஒரு அட்வைஸ் வச்சுட்டு ஓட முடியாது. இதுதான் ஃபிட்னஸ்லேயும் நான் சொல்லுது. இந்த கேலரி ட்ராக்கர் வச்சுருக்காங்க, சரிங்களா? அந்த கேலரி ட்ராக்கரில் வந்து நீங்கள் சும்மா உங்கள் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணால், நீ ஒரு நாளைக்கு இவ்வளோ கேலரி சாப்பிடணும் மொட்டையாக அதை சொல்லும். தட் இஸ் ஜஸ்ட் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். Each person's body is different, each person's situation is different, your health considerations is different, where you live is different. So you have to tailor it, you have to change it according to what you need. All these things are motivational. What my brother says, நான் சொல்றதெல்லாம் motivational. But end of the day, you have to make a plan for yourself.
And you have to follow that plan, Nishant. You cannot blindly just take what I say. You cannot live life like that. You cannot invest like that. Another one is a list. You have to do the hard work of choosing. You have to do the work of thinking. நீங்கள் யோசிக்காமல் இதை பண்ண முடியாது. But I'm glad that you're asking and you're watching the answers and you're asking me a follow-up. For that, I'm glad and I'm glad to give you the answer. Tarun, Ah. I'm 23 years old. இந்த மந்த்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். What's your advice? Tarun, Warren Buffett started when he was before teenage, when he was a small child. Him and his friends started. So, Tarun, I applaud you that you have started on this journey. I wish I had the foresight when I was that age, your age, to start investing. I didn't have. I didn't think beyond my nose. And there are days even now I catch myself doing that. Old habits, they don't die. They lurk around in darkness and they come out when you're very tired. When you least expect it, those old habits will come out and catch you. So for me, it's like that. So I'm applauding you that you have decided to start investing. Please start investing. But before you invest, make sure you do the other things also. That you're in a position where you can afford to start investing. That means what? That you have some health insurance. If term insurance is required, you don't have any loans, that whoever is depending on you is taken care of. All these small things, get them into place, put them into positions. The reason why I'm saying you need to put them into position is otherwise your investment will get derailed. If you have not closed a personal loan or haven't closed a credit card loan, or if you have not taken insurance, whatever you manage to save over the next year, let's say suddenly you lose your job, you have to pay that loan off, you'll have to end up selling everything in your investment. You'll have to empty your bank to close that. So that's what I'm saying. Then you'll feel very disheartened and you'll feel very disappointed. That too, if the market is corrected. Let's say you've invested 1 lakh and it's at 80,000 rupees because the market is, thanks to Trump or something else, it's down by 10%, 15%. And then you have to sell it also to close something. You'll be like, damn it, I should have just closed that loan and forgotten about investing. All that will happen. And it happens. Life happens all the time. So keep that in mind. Srinivasan Murli. Need your view on NSE unlisted stock. How about the business model, and will it be the good chance to look into for a long term? I'm already holding 36 NSE stocks in சொல்றாரு. NSE stocks வச்சிருக்காரு. ஆமா 36. National Stock Exchange நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அந்த கம்பெனில. Unlisted. Unlisted. First வந்து unlisted பத்தி கேக்குறாரு. Okay. Unlisted stocks I will not touch. Because the problem in unlisted stocks is liquidity. If I am not able to get rid of it, if there's nobody there on the other side to buy it, then I'll have a problem. So I will not touch unlisted stocks for any reason, no matter how attractive it is, unless on the unlisted stocks வந்து எனக்கு தெரிஞ்ச owner, I know the guy, he's my friend, I trust him, I know the business he's doing, then you can take that into consideration. But if it's unlisted, I won't touch it. Now the question comes, unlisted NSE shares. That could be part 2 of the question, where National Stock Exchange, I think, is unlisted. And though there is a lot of IPO buzz around the National Stock Exchange, there is no real movement in the share, is what people are saying. And there is lots of rumors that after a settlement with SEBI or something, it's going to go into an IPO. And if you're sitting on that unlisted shares, I don't know, you're taking a gamble, I guess. You're trying to find out from me, if it gets listed, will it go up or will it go down? What should you do? That I don't know. That's your personal call, because I will not be subscribing to that IPO right now. So that would be I would stay away from these kinds of IPOs. Even something like CSK, if they're doing an IPO, I'm a big fan of Dhoni, I'm a big fan of Chennai Super Kings, but I won't be subscribing to the IPO because Dhoni doesn't run the Chennai Super Kings. He's part of it, all right.
He'll probably get some stock options. But he can afford to do what he wants with it. He's in a situation in life where he can take a risk like that. You and me, with a little change on the table, I strongly would not advise you to do it. Arun, can I consider Muthu microfinance? முட்டூத் மைக்ரோ ஃபைனான்ஸ் போன வாரம் அதை பற்றி பேசினேன். மைக்ரோ ஃபைனான்ஸில் என்ன பிரச்சனையோ அதையும் போன வாரம் நல்லா எக்ஸ்பிளிட்டாக சொன்னேன். You can consider, it will get better, but it will be a lot more roller coaster before it goes. That may be 2 years, it may be 3 years, might be even 5 years. Eventually, all microfinance companies will get better as long as the promoter is there behind it standing 100%. In the case of Spandana, the promoter is standing 100%. In the case of Fusion, Warren, the Pincus is standing behind it. In case of IndusInd Bank's microfinance arm, the IndusInd Bank and Hinduja are standing behind it. In the case of Muthoot Microfinance, Muthoot is standing with gold behind it. So that is the way you look at it. Just because it's a microfinance company and it's cheap, you should not be considering it. Do research, dive in, see who's the guy behind this, who's promoting it, what is his background, what is the information about it. And if you can't find that information, for heaven's sake, don't touch it. You know, no information is more worrisome than, you know, anything else. If you can't find out any information about a promoter, then definitely you should not be touching it. Venkatesh, I am 23 years old. Interested to invest in funds. எந்த பெஸ்ட்னு சொல்லிட்டு கேட்குறேன் சார், மியூச்சுவல் ஆர் இண்டெக்ஸ்? ஐ எம் பிளானிங் ஃபார் 1000 per month. Well, வெங்கடேஷ், ஐ எம் அஸ்யூமிங் உங்கள் வயசு வந்து ரொம்ப கம்மி. உங்கள் வயசு வந்து 24, 21 அப்படின்னு இருக்கும். ஸோ 1000 ரூபாய் போகிறீங்கன்னா, நான் வந்து அட்வைஸ் கொடுக்கணுன்னா, நான் உங்கள் வயசில் இருந்தேன்னா நான் என்ன கன்சிடர் பண்ணுவேன்னா பாசிவ் ஃபண்ட். ஏன்னா நான் லாங் டேர்ம் பார்க்குறேன். லாங் டேர்மில் பார்க்கும்போது பாசிவ் ஃபண்ட்ஸ், ஷார்ட் டேர்ம் பார்க்கும்போது நீங்கள் அந்த பாக்கியெல்லாம் கன்சிடர் பண்ணணும். உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சால், உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைசர் இருந்தாங்கன்னா, அவங்கள நீங்கள் நம்புறீங்கன்னா பார்க்கலாம். ஆனால் நான் சொன்னதான் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்டிவ் ஃபண்ட் பார்க்க போகிறீங்கன்னா ஒரு நல்ல அட்வைசர் வேணும். அவரை நீங்கள் நம்பணும். அவரை வந்து தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு சொல்ல போகிறது. அது நான் இல்லை. ஏன்னா நான் அதை தொடவே மாட்டேன். எனக்கு நீட் இல்லை. சரிங்களா? நான் பார்க்க கோல், என்னோட போகிற ட்ரெஜெக்டரி, நான் போகிற ரோட்டில் வந்து அது தேவையில்லை. அது தேவையில்ல எக்ஸ்ட்ரா லோட். ஸோ ஐ டோன்ட் டேக் இட். பட் உங்கள் கோலுக்கு தேவைன்னா யூ கேன் டெஃபினெட்லி கன்சிடர். பட் இஃப் ஐ வாஸ் யூ, 1000 rupees every month I'll put in passive fund and forget about it. அது போட்டுருந்தே இருந்தேன்னா, உங்கள் வயசுலேயே நான் என் வயசுக்கு வந்தேன்னா 30 years நான் பாசிவ் ஃபண்ட் 1000 ரூபாய் போட்டிருந்தேன்னா, let's calculate that. That's an interesting calculator. SIP calculator. Grow SIP calculator. Thematic. Here we go. 1000 rupees for Venkatesh. Yes. 30 years, 1000 rupees. If I put 1000 rupees for the last 30 years, Venkatesh, in the stock market, I would have around 45 lakhs today. That wouldn't be too bad, man. Imagine having 45 lakhs just putting 1000 rupees every month. It's a lot of money. And if you increased it just by a small percentage, let's step it up and see, by 10% year on year. Oh God, even SIP calculators have ads nowadays. It's crazy. SIP calculator. Anyway, as that ad runs off, I will get into the next question. I will come back to you, Venkatesh, once this finishes playing the ad out. அடுத்த கேள்வி என்ன? Manoj Kumar. Manoharan. Sir, I am a student. My savings have 30k. Bajaj Finance ITC consider பண்ணலாமா? In 5 to 10 years, South Indian Bank consider 30 rupees. Then South Indian Banks consider. அவருக்கு என்ன வயசாகுது?
ஸ்டூடெண்ட் மட்டும் தான் சார் மென்ஷன் பண்ணியிருக்காரு, ஏஜ் மென்ஷன். ஓகே, ஸ்டூடெண்ட் மாதம் 30,000 ரூபாய் போடுறா. ஹேவ் சேவிங்ஸ் 30K. 30K சேவிங்ஸ் இருக்குது. ஓகே, வெரி குட். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பட்டாஸ் லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி இது உங்களுக்கு புரியுதோ அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட். கொஞ்சம் கொஞ்சமாக உடனே தூக்கி அந்த 30K தூக்கி ஒரே நாளில் போட்டுறாதீங்க, சரிங்களா? டெய்லி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு பிடிச்ச பட்டாஸ் கம்பெனி லிஸ்ட்லேருந்து பார்த்து கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் சொன்ன கம்பெனியில் சவுத் இண்டியன் பேங்க், ஓகே. அப்புறம் வேறு என்ன சொன்னார்? சவுத் இண்டியன் பேங்க், பஜாஜ் ஃபைனான்ஸ், ஐடிசி, சவுத் இண்டியன் பேங்க் நானும் வச்சுருக்கேன். பஜாஜ், ஆமாம், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தொட மாட்டேன். பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து விலை ஜாஸ்தி, அதனால் தொட மாட்டேன். கம்பெனி ரொம்ப நல்லது, ஆனால் பஜாஜ் ஃபைனான்ஸ் விலை வந்து ரொம்ப ஜாஸ்தி, அதனால் நான் தொட மாட்டேன். அண்ட் வெங்கடேஷ், கமிங் பேக் டு யூ, மாதம் 1000 ரூபாய் போட்டுட்டே போய் வருஷம் ஒரு 10%, மீனிங் நெக்ஸ்ட் இயர் வந்து 1100, அதுமாரி அது நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னும் ஒரு 10% அப்படியே இன்க்ரீஸே பண்ணிட்டு போனீங்கன்னா 30 இயர்ஸில் வந்து யூ வில் ஹேவ் 1.25 crores. I don't think that's too bad. இல்லை சாது? 1.25 crores இப்போ கையில் இருந்தால் ஜாலியாக இருப்பில்ல? சாதுவே யோசிக்கிறேன், சே 20 வயசில் நான் வந்து 1000 ரூபாய் போட்டுருந்தேன். 20 வயசில் நான் இங்கே சேர்ந்துக்கலாம். அதான் லைஃப் இஸ் சச். ஆனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் சார், தப்பே கிடையாது. எஸ் சார். Let's do the last question. ஏன்னா 40 minutes ஆயிடுச்சு. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். பாவம் சாது வேறு, I want to send him home. I'm choosing the best. Niranjan. In gold ETF, should we need to pay short-term capital gain tax if our income is less than 12 lakhs? Oh, that's a good question, Niranjan. You will be detected, the tax will be removed from you, I think, when you sell itself. They catch some percentage. And if you're below the tax bracket, you have to file your papers and tell the government of India that you are below tax bracket and please return my money. That's why filing tax papers are important, because a lot of tax is cut before payment is made to you. Like even if you have a bond, payment is made to you with minimum deduction is put, and they remove and they give it to you. And then when you file your tax papers, you சொல்லணும், ஒரு பேப்பரில் ஃபில் பண்ணி ஆடிட்டர் வச்சு போட்டு சப்மிட் பண்ணணும். அம்மா நாங்கள் வந்து ஐயா நாங்கள் வந்து இந்த வருஷம் அவ்வளோ பணம் செய்யலை, அதனால் டேக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுங்கள், வாபஸ் பண்ணுங்கள், they will refund it to you. But find a good auditor and a tax person to give you the right advice would be my thing. But whatever you buy and sell nowadays, everything has capital gains in our government now. So there's very few things. I do not know what doesn't have short-term and long-term gains. Before we used to have a whole bunch of things. And a lot of these things, நம்ம tax advantage, tax savings சொன்னதெல்லாம் போயாச்சு. ஸோ எல்லாத்துலேயும் இப்போ டேக்ஸ் இருக்குது. there is no real tax savings. The so-called மினாடி இந்த tax saving schemes எல்லாமும் போயாச்சு. So government needs money. I understand why the government needs money. And there's nobody else who will pay money but people who are doing open, clean transactions. So unfortunately, you and me are in that place, Sadhu, where we have to do open, clean transactions. So you will be taxed up, taxed on this, taxed on that. You have seen that famous joke where a person stands up in the parliament and says, "You're taxing me like this, and you're taxing me. And then after I take my money, after you've taxed everything, I keep it in the bank. If I spend, you tax again." So that's the situation we are in. So tax planning is very important, and it's something definitely take into consideration. Having a good auditor is the best thing you can do for that. Like having a financial advisor. எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லுவார், you should have 3 things: a good doctor, a good lawyer, and a good auditor. These are 3 important things you should have in life. So make sure you get all those 3. Anyway, I think we have done today, Sadhu, for a weekend. Why, you have one more question you want to ask? இல்லை, இது apart from the investments, Vinay Kumar கேட்டிருக்காரு, any sessions in Bangalore? In Bangalore, I just did, man. 2 sessions I did, Vinay. Bangalore, I don't know if I'll be coming there anytime soon. But if I am in Bangalore on holiday, I'll definitely try and meet you guys up. Anand said he would like to visit Bangalore and do a session probably in August sometime. So maybe that is something to look forward to. But keep an eye out in all our social media handles. Especially if Anand comes, we do give a lot of time ahead of time so you guys can prepare your calendar accordingly. And if it does happen, it will be in a weekend, so don't have to worry. But definitely, Chennai weekends, I want to catch up with you guys. Probably starting July. Weekends, I'll hit you guys up in either Marina Beach and Besanagar Beach, alternating. Catch up with a few of you here and there.
But I am roaming around here and there in Chennai. So if you do see me on the streets somewhere, do walk up, don't be scared. Come and ask me, and I'd love to have a conversation. Discuss whatever you want off the books, as they say, off the record. Be easier to talk with. Anything else, Sadhu? You have any questions, Sadhu? No question. Need more knowledge. They're in the right place. Sadhu's lucky. He's joined us. In 6 months' time, Sadhu will become an expert. Definitely. Looking forward. Yes. So anyway, that wraps up our weekend wake ups with me. I hope you guys had a wonderful week. That's one of the Mary. And we look forward to this July starting, the 7th month. 1st of July is Tuesday, and we'll roll on. And we'll be done before we know it. July is 31 days. So a lot of days and lots of opportunities to invest. Hopefully there's not too many holidays declared by the government. Someone's saying the national government is declaring 7th July as a holiday because we've been working too hard or something. You heard about that? No, sir. Yeah. The Prime Minister feels we're all working very hard and we deserve a day off or something. Okay. I don't know. I heard that rumor. I don't know if it's true or not. So if we do get a day off, then I think it's a Monday too, 7th of July. Anyway, see you guys. Take care. See you next weekend. And till then, stay safe. Bye.